Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Induji. இன்றைக்கி நான் சேமியா தயிர் பாத் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னா அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். சேமியா இந்த கப்பில் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய கப் பாருங்கள். இந்த பெரிய கப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நல்ல வெள்ளை சேமியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா தயிர், உப்பு, அதுக்கப்புறமா இது பால், இது தயிர், இது ரைசின்ஸ் திராட்சை, இதுக்கு வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது மாதுளம்பழம். இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு சம்மருக்கு சுவையான சேமியா தயிர் பாத் சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க? ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கப்பு நம்ம சேமியா எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கப்பில் 3 கப்பு தண்ணி கொதிக்க வைக்கணும். இப்போ தண்ணி கொதிக்குது. நல்லா கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சேமியாவை அதில் போடணும். அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் கலரி கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலரி கொடுக்கணும். நல்லா கலரிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. சேமியா சீக்கிரம் வெந்துடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அப்படியே நல்லா வேக வைங்க. நல்லா வெந்துடும். ஒரு 7 to 8 மினிட்ஸே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட போகிறோன்னா, நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இவ்வளோ தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு பெருங்காயெல்லாம் போடணும் நெசசரி இல்லை. ஸோ இந்த சேமியா நல்லா வேகட்டும். ஸோ திருப்பி ஒரு தடவை நான் உங்களுக்கு இந்த நல்லா காட்டுறேன். இந்த கப்பில் சேமியா எடுத்திங்கன்னா இதே மாதிரி 3.5 கப்பு தண்ணி அதில் விட்டுருக்கோம். 3 கப்பு போட்டால் கூட போதும். தண்ணி கொதிக்க தண்ணியில் அதை வேக வைங்க. நல்லா இதை பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 10 மினிட்ஸில் அது ஒரு 7 to 8 மினிட்ஸ் வெந்துடும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம், இல்லை எனி ஆயில் போட்டுக்கலாம். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் அந்த போடலாம். கடலை எண்ணெய்லாம் போடாதீங்க. இதுக்கு இஞ்சி பொடியை நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன். முந்திரி பருப்பு நறுக்கியிருக்கேன். இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது உங்களுக்கு பாலை விட்டுட்டு அந்த சேமியா ஆறின பிறகு அதை நம்ம பால் விட்டு அப்புறம் தயிரை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த எல்லாம் தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா, முந்திரி பருப்பு, திராட்சை, இதுவும் நம்ம பச்சையாகவும் போட்டுக்கலாம், இல்லை வதக்கி பொரிச்சும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மாதுளம்பழம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அழகுக்கு உடம்புக்கும் நல்லது. கொடுத்து குக்கும்பர், இதே வெள்ளரிக்காய் பொடி நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பர் டிஷ். இது ஒன்றே நம்மளுக்கு போகிற மாதிரி எதுவுமே சாப்பிட்றதுக்கு தேவையில்லை. இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணுன்னா, இந்த சேமியா வேகுது இல்லைங்களா, நம்ம நூடுல்ஸ்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வெந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பச்சை தண்ணியில், குழா தண்ணியில், தட் இஸ் ரன்னிங் வாட்டரில் நல்லா அலம்பி வச்சுருங்க. இந்த பிச்சு இல்லாமல் நல்லா உதிரியாக வந்துடும். அது கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தயிரை போட்டு நல்லா விஸ்க் பண்ணி நல்லா பால், தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ரெடியாக வச்சுருங்க. இந்த சேமியா நல்லா ஆறின பிறகு அந்த சேமியா அதில் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தாளித்து அதில் கொட்ட வேண்டியது தான். இதுதான் சேமியா தயிர் பாத். இது ஒரு பார்ட்டி ஐட்டம். பார்ட்டிக்கெல்லாம் நம்ம தயிர் சாதம் பதிலாக ஒரு சேமியா பாத் வச்சா எப்படி இருக்கும், சேமியா கர்ட் பாத், அது ரொம்ப சுவையாக இருக்கும். சம்மருக்கு இந்த சேமியா கர்ட் பாத் ரொம்ப சூப்பர். தயிர் சாதமே தினமும் பண்ணால் அது ஒரு போர் அடிக்குது. அது ஃபார் அ சேஞ்ச் சேமியா சீக்கிரம் வெந்துடும். தயிர் சாதம்னா அதெல்லாம் குழைய வேக வைக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பட் இதை மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்க, இல்லை நீங்கள் பிக்னிக் போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் தயாரிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஐட்டம். இது பார்ட்டிக்கு நல்ல ஒரு மெனு. அதனால் நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள். சம்மருக்கு சேமியா ரொம்ப நல்லது, குளுத்தி. ஸோ கொஞ்சமாக தயிர் போட்டு நிறைய பால் ஊற்றி கலந்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே மத்தியானத்தில் ரொம்ப அழகாக செட் ஆகிடும். புளிக்காது. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. முந்திரி பருப்பு, இந்த பழம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்ல குழந்தைங்க சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது சேமியா வெந்துருச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். இது முக்கால் வெந்தால் போகிறோம். அந்த அப்படியே மூடி வச்சிட்டோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சுடு தண்ணியிலேயே அது நல்லா அழகாக அப்படியே வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி போயிட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்க வருது பார்த்தீங்களா. இது அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா, முக்கால்வாசி வெந்துருச்சு. இது அப்படியே நீங்கள்
மூடி வச்சுருங்க. குழைய விட்றாதீங்க. இது பாருங்கள், நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா இந்த தட்டை போட்டு நான் மூடி வச்சுட்டேன் இல்லைங்களா. ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபில்டர்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. இது நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் இந்த டிஷ் ரெடியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து அப்படியே இதெல்லாம் தண்ணி வடியறதுக்கு முன்னே தயிர், பால், சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்து வச்சுருங்க. தாளிப்பை ரெடியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா சேமியாவை போட்டு நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாம் ஃபைனலாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.